படிக்கணுன்றப்பதான் உன் மைண்ட் வந்து தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி ஆரம்பிக்கும். உனக்கு தான் மேக்ஸ் வரவே வராது. இந்த இங்கிலீஷை எவன் கண்டுபிடிச்சான்? இதுதான் கஷ்டம். தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி சில பொய்களை சொல்ல ஆரம்பிக்கும். அதை நீ யோசிச்சு 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 பழகினதுனால அதுவே யோசிக்குது. அது சொல்றத சீரியஸா எடுத்துக்காத. அது உன்கிட்ட உனக்கு மேக்ஸே வராது அப்படின்றப்போ உன் மூளைய மாத்தி இயக்கு. அந்த மேக்ஸே வராதுன்றத டொனால்ட் டக் சொன்னா எந்த குரல்ல சொல்லும்? உனக்கு மேக்ஸே வராது இல்ல அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோ. அதை நீ சீரியஸா எடுத்துப்பியா? உன் குரல்ல நீ அதை கேட்டியானா சீரியஸா எடுத்துட்டு ஆமாமா எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லுவேன். ஆனா ஒரு டொனால்ட் டக் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஐயோ நீ தண்டம் உனக்கு ஒண்ணுமே வராதுன்ற அந்த குரல்ல சொல்லுச்சேன்னா உன்னால அதை நினைச்சு கஷ்டப்பட முடியுமா? இல்ல அதை சொல்ல கேட்டு நடக்கதான் முடியுமா? அப்ப அது தலையில தட்டிட்டு நீ பாட்டு உன் வேலையை பார்க்க முடியும். ரெண்டாவது, பகல் கனவுகள்.